மூன்றாவது கண் விழிப்பு வந்தால் ஞானக்கண் திறக்குது. ஞானம் அடையிறதுக்கான கண் திறக்குது. இனிதான் நீ கவனமாக இருக்கணும். இதுக்கப்புறமா தான் நீ அன்பாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இப்போ தான் உஷாராக இருக்கணும். இப்போ தான் கவனமாக இருக்கணும். இது முன்னாடி வேணால் ஒன்றுமே இல்லை, சும்மா சுற்றி இருந்தேன். இப்போ நமக்கு ஒன்று இருக்குதுன்னு வர புரிஞ்சிச்சு எப்படி இருக்கணும். இப்போ அதை உஷாராக வச்சுக்கின்னு மேலும் அதை வளர்க்குறது எப்படி, இன்னும் சிறப்பாக இருக்கிறது எப்படி, என்ன பண்ணா யோசிக்கணும். அதை விட்டுவிட்டு எனக்கு வந்துச்சுன்னா நான் சும்மா திமிரு மாதிரி மூன்றாவது கண் விழிப்பு வந்த உடனே திமிர் வர கூடாது, வரும். அதுதான் என்னை பார்த்துட்டு என்னை பாருங்கடா ஏன்டா உனக்கு கொடுத்தா நான் எப்படிங்கிறேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிறேன், நீ கொடுத்துட்டு நீ ஜாலியாக நீ நல்லா தாங்கிற அப்படிங்கிறேன். நான் இங்கே வந்து உட்காந்தா தான் எப்படிங்கிறேன், வெளியே போனால் அப்படிங்கிறேன். நான் காலில் தான் நடக்கணும். அப்படி தானே மூன்றாவது கண் கிழிப்பு வந்துச்சுன்ட்டு தலைக்கிழ நீன்னு கையில் இறந்து போய் நிற்கிறேன். ஆணும் அவசரம். மூன்றாவது கண் விழிப்பாக இருந்தால் தான் ரொம்ப கவனமாக இருக்கும். இன்னும் சிறப்பாக இருக்கிறது எப்படி, இன்னும் கவனமாக இருக்கிறது எப்படி, இதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, மேலும் ஏதோ இருக்கும் போல். டிக்கெட்டு வாங்கியிருக்கிறோம், பயணம் பண்ணலாம், கடவுளை போய் சேரலாம், இந்த மனுஷன் சொல்கிற பேச்சை கேட்டுக்கலாம். ஒழுக்கத்துக்கு திரும்ப 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 சொல்கிறேன். நான் செய்யல, நீ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நான் பார்ட்டி போனேன், நீ வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இப்போ யூரோப் போனேன், எல்லோரும் வந்தீங்களா என்ன? உங்களுக்கு எத்தனை பேருக்கு வரணும்னு ஆசை இருந்தது? நிறைய பேருக்கு. வராதுக்கு காரணம் பணம், நேரம், அப்படித்தானே. வாய்ப்பு இருந்தாலும் எல்லாரும் இல்லையா, முடியாது தானே. அதே மாதிரி தான். ஏன் இன்னொருத்தர மாதிரி நீங்கள் வாழ பார்க்குறீங்க? உன்ன மாதிரி வாழப்பாரு. அங்கே தான் பிரச்சனை, அங்கே தான் ஆபத்து. உனக்கு என்ன வேணும், நான் எப்படி வாழணும், நான் எப்படி இருக்கணும்னு யார் யோசிக்கணும்? மூன்றாவது கண் விழிப்பு வந்தவுடனே திமிர் வந்துச்சுன்னா தப்பு. அன்பானவர்கள் கிடையாது. மூன்றாவது கண் விழிப்பு வந்தவர்கள் அவள் தான். மூன்றாவது கண் விழிப்பு வந்தால் யார் அவங்க? மூன்றாவது கண் விழிப்பு. கத்தி யார் ஒன்றா வச்சிடலாம், குத்த முடியும்னு நினைக்கிறீங்க எல்லாரும் இல்லையா?